அலைக்கும் கூலிக்கார வாலிபரின் பக்தி. ஷைக் அபி அப்துல்லா ஜலாவு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாள் என் தாயாரோட விருப்பத்தோட தந்தை மீன் வாங்க புறப்பட்டாங்க. நானும் என் தந்தையோட அங்கே மீன் வாங்கிக்கிட்டு வர போயிருந்தேன். தூக்கிட்டு வர ஒரு கூலிக்கார வாலிபரை தேடினார். அங்கே நின்று இருந்த ஒருவர் ஒரு வாலிபர், பெரியவரே இதை தூக்கி வர ஆள் வேண்டுமா, நான் வேணா வரட்டுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. மீன் கூடையை தூக்கி கொண்டு எங்களோட வந்துக்கிட்டு இருந்தார். வர வழியில் பாங்கு சத்தம் கேட்டதும் உடனே வாலிபர், அல்லாஹின் அழைப்பாளர் அழைக்கிறாரு, நான் ஒழு செய்ய வேண்டியிருக்கிறது, நான் தொழுது முடித்த பிறகு தான் இதை எடுத்து வர முடியும், விருப்பம் இருந்தால் சிறிது காத்திருங்கள், இல்லைன்னா நீங்களே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி மீன் கூடையை வச்சுட்டு அவர் போயிடுறாரு. ஒரு கூலிக்காரர் இவ்வளோ பக்தி இருந்தால் நாம் அல்லாஹ்வின் மீது இவரை விட அதிகமாக பக்தி அடையவராகவே இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தந்தையும் எண்ணிட்டு அவங்களும் தொழுவு போயிடறாங்க. மீன் கூடையை அங்கேயே வச்சுட்டு எல்லாருமே பள்ளிவாசலுக்கு போய் தொழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. தொழுது முடிச்சுட்டு பார்த்தா மீன் கூட வச்ச இடத்துலையே அதே இடத்துலையே இருக்குது. அந்த வாலிபரும் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே வீட்டில் ஆச்சரியமான விஷயத்தை தந்தை சொல்கிறாரு. உடனே தாயார் அந்த வாலிபரை இருக்க சொல்லுங்கள், அவரும் நம்மோட சாப்பிட்டுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தந்தை இதை சொல்லவே நான் நோன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த வாலிபர் சொல்கிறாரு. சரி, நோன்பு திறந்துட்டு அவசியம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என் தந்தை வற்புறுத்தவே அவர் போயிட்டு நான் வர முடியாது, இங்கே பக்கத்தில் இருக்க பள்ளிவாசலில் நான் தங்கிட்டு இருக்கிறேன், நோன்பு திறந்துட்டு உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் சொன்னது மாதிரி நோம்பு திறந்துட்டு பள்ளிவாசலில் இருந்துட்டு சாப்பிட வராரு. மகரிபுக்கு பின் உணவை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆனால் இருட்டாயிட்டோன்னா அவங்க வீட்லேயே ஒரு அறையை ஒதுக்கி அவர் தங்கி இருக்கிறார். நைட்டு தங்கிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. தங்கிடுறாரு. மறுநாள் காலையில் பக்கத்து வீட்டிலேருந்து நடக்க முடியாத இருந்த ஒரு சப்பானி பெண் நல்லா நடந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே நாங்கள் ஆச்சரியம் அடைந்து, உனக்கு எப்படி இந்த கால் நல்லாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த வீட்டில் வந்த விருந்தாளியின் பறக்கத்தால் எனக்கு சுகத்தை கொடுன்னு சொல்லி நான் அல்லாட்ட துவா செஞ்சேன், உடனே எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்கிறாங்க. உடனே நாங்கள் கூலிக்காரர் உள்ளே இருந்த அறையில் போய் பார்க்குறாங்க. கதவெல்லாம் பூட்டியிருக்கு, ஆனால் அவங்கள காணவே இல்லை. இது அல்லாஹுடைய அதிசயம். ஏன்னா நம்ம தொழுகையினால் எல்லாத்தையுமே பெற முடியும். எனவே நம்ம தொழுது எல்லாத்தையும் பெறுவதற்கு நான் அதை செய்வேன்.